தேவ பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இயேசுவின் கரங்களை பற்றி கொண்டே, இயேசுவின் கரங்களை பற்றி கொண்டே, எதற்கும் பயமில்லையே, இனியும் கவலை எனக்கில்லையே, எதற்கும் பயமில்லையே, இனியும் கவலை எனக்கில்லையே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தரையே முன்வைத்து ஓடுகிறேன், கடும் புயல் வந்தாலும் அசைவதே இல்லை. கர்த்தரையே முன்வைத்து ஓடுகிறேன், கடும் புயல் வந்தாலும் அசைவதில்லையே. எதையும் தாங்குவேன் இயேசுவுக்காய், எதையும் தாங்குவேன் இயேசுவுக்காய். இனியும் சோர்ந்து போவதே இல்லை, இனியும் சோர்ந்து போவதே இல்லை. இயேசுவின் கரங்களை பற்றி கொண்டே, இயேசுவின் கரங்களை பற்றி கொண்டே, எதற்கும் பயமில்லையே, இனியும் கவலை எனக்கில்லையே, எதற்கும் பயமில்லையே, இனியும் கவலை எனக்கில்லையே. தகப்பனே, உம்முடைய கரத்தை பற்றி கொண்டிருக்கிற எங்களுக்கு ஆண்டவரை எதை குறித்தும் பயமில்லை, எதை குறித்தும் கலங்க வேண்டியதில்லை. நீங்கள் கூடவே இருந்து நடத்துகிறீங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பு தேவ பிள்ளைகளே, சங்கீதம் 27, 12, 13 வசனங்கள். என் சத்துருக்களின் இஷ்டத்துக்கு என்னை ஒப்புக்கொடாதையும், பொய் சாட்சிகளும் ஆக்கிரமித்து சீறுகிறவர்களும் எனக்கு விரோதமாய் எழும்பியிருக்கிறார்கள். நானும் ஜீவனுள்ளோர் தேசத்தில் கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்தில் நமக்கு விரோதமாக நிறைய காரியங்கள், ஒரு மனுஷன் இந்த பூமியில் வாழ்ந்து அவன் நேர்மையும் உண்மையுமாக வாழ்ந்து கடவுள் பக்தி உள்ளவனாக வாழ்ந்து அவன் வெற்றி பெற வேண்டும் என்றால் கடவுளுடைய ஆதரவு இல்லாமல் அவனால் இந்த உலகத்தில் வெற்றியாக வாழ முடியாது. நீங்கள் பல நேரங்களில் பல முயற்சிகள் எடுத்திருப்பீங்க. சாட்சியாக வாழணும், நல்லவங்களாக வாழணும், யாருக்கு எந்த தீமையும் செய்யக்கூடாது, நம்ம பாவமே செய்யாமல் பரிசுத்தமாக வாழணும் என்றெல்லாம் ரொம்ப வைராக்கிய தீர்மானம் எடுத்து பல நேரங்களில் நீங்கள் அதில் உறுதியாக நின்று நான் நல்ல தேவனுக்கு பயந்து வாழன்னு நினச்சிருப்பீங்க. ஆனால் பல நேரங்களில் இந்த உலகம் உங்களுக்கு சாதகமாக இருக்காமல் உங்களை திரும்ப திரும்ப தீமையிலையும் அசுத்தத்திலையும் தள்ளி உங்களுக்கு விரோதமாக பல மனிதர்கள் எழும்பி பல விதத்தில் உங்களை துன்புறுத்தலாம். இந்த சங்கீதம் 27வது சங்கீதத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா 5வது வசனம் சொல்லுது, தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடாரம் மறைவில் ஒளித்து வைத்து என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். நமக்கு விரோதமாக நிறைய பேர் எழும்பலாம். 3வது வசனம் சொல்லுகிறது, எனக்கு விரோதமாய் ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது, என் மேல் யுத்தம் எழும்பினாலும் அதில் நம்பிக்கையாக இருப்பேன். அதுமாதிரி தேவ பிள்ளைகளே, நமக்கு நிறைய காரியங்கள் தீமையானவைகள் நம்முடைய கண்ணுக்கு மறைவாக நடந்து கொண்டே இருந்தாலும் ஒரே ஒரு காரியத்தின் நிமித்தம் அந்த தீங்கு எதுவுமே நம்மளை பலிக்காமல் நம்ம பாதுகாக்கப்பட முடியும். அதுதான் சங்கீதத்தில் 13வது வசனம் சொல்லுவது, நானும் ஜீவனுள்ளோர் தேசத்தில் கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். அப்போது தேவனுடைய நன்மையை காண்பேன் என்று, எனக்கு எவ்வளோ தீமையெல்லாம் வந்தாலும் நான் கண்டிப்பாக தேவனுடைய நன்மையை காண்பேன்னு நீங்கள் தீர்மானிச்சிருந்தீங்க அப்படின்னு விசுவாசிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு விரோதமாக யார் தான் என்ன செஞ்சாலும்
உங்களை மேற்கொள்ளவே முடியாது. அப்படியானால் இன்றைக்கி நம்புங்க, கட்டாயம் இந்த சூழ்நிலையிலிருந்தெல்லாம் நான் காக்கப்படுவேன், பாதுகாக்கப்படுவேன், தேவன் எனக்கு ஆதரவாக இருப்பார்னு நம்பி அவரை சேவிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நல்ல பிதாவே, உங்கள் பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். எத்தனை நேரம் மன உடைஞ்சு போய் இந்த கஷ்டங்களெல்லாம் என்னால் தாங்க முடியலைன்னு அழுது, ஐயோ இந்த உலகத்தில் நான் எப்படி வாழ போகிறேன்னு சொல்லி ஏங்கி தவிக்கிற உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் இன்றைக்கி ஆறுதலாக இருங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.